அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த காலை நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்த உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. பாருங்கள், இந்த வசனம் ஒரு அழகான காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீ விதைத்த விதையை குறித்ததான சந்தேகம் உனக்குள் எழும்ப வேண்டாம். அது வாய்க்குமோ வாய்க்காதோ, அது வளருமோ வளராதோ, பிரதிபலன் கொடுக்குமோ கொடுக்காதோ என்கிற அவிசுவாசம் உனக்குள் எழும்ப வேண்டாம். உன் கையை நெகிழ விடாதே. நீ தொடர்ச்சியாய் முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்வார். ஏனென்றால் தேவனே விளையச் செய்கிறவர். இந்த காலை நேரத்திலே அநேகருக்குள்ள ஒரு சோர்வு, நான் செய்கிற காரியத்துல எனக்கு வெற்றி கிடைக்கல, அதனால நான் இதை அப்படியே நிறுத்திடுறேன். என்னுடைய படிப்புல ஒரு உயர்வு கிடைக்கல, நிறுத்திடுறேன். வேலையில உயர்வு கிடைக்கல, நிறுத்திடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ தொடர்ச்சியாய் முயற்சி செய்து கொண்டே இரு, சோர்ந்து போகாதே. இந்த இடத்திலே உன்னுடைய சோர்வை தூக்கி எறிந்துவிட்டு நீ முயற்சி செய், நிச்சயமாய் நீ வெற்றி அடைவாய். அல்லேலூயா. பாருங்கள், இந்த வசனத்தை நம்முடைய ஜெப வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு தியானித்தால், இன்றைக்கு அநேகர் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் ரொம்ப நாளா ஜெபிக்கிறேன் பாஸ்டர், சில காரியங்களுக்காக நான் விடாப்பிடியா ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், ஆனா எனக்குள்ள ஒரு சோர்வு வருது. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா, ஏன் எனக்கு இந்த பகுதியெல்லாம் அற்புதம் நடக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சோர்வு, ஒரு மனவேதனை என்னை நிரப்பி இருக்கிறது, எனக்காக ஜெபிங்கள்னு சொல்றாங்க. நாம் அந்த சோர்வுக்குள் கடந்து போக வேண்டாம். தேவன் ஏற்ற நேரத்திலே அற்புதம் செய்வார். நீங்கள் ஜெபித்த ஜெபத்தை குறித்ததான சந்தேகம் உங்களுக்குள் எழும்பக்கூடாது. தேவன் என் ஜெபத்தை கேட்டு பலத்த அற்புதம் செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள் எழும்ப வேண்டும். பாருங்கள், யாக்கோபு ஒரு அழகான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, தேவரீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானுமை போக விட மாட்டேன். விடாப்பிடியாய் ஜெபித்தாராம். எப்படி ஜெபித்தாராம்? ஓசியா 12:4 வாசிக்கிறோம். அழுது அவரை நோக்கி கெஞ்சினாராம். அப்படி ஜெபித்த போது கர்த்தர் அவருடைய பெயரை மாற்றினார், ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். தொடர்ச்சியாய் ஜெபிக்கிற ஜெபம் தேவனால் பலத்த அற்புதங்களுக்குள் நடத்தப்படும். பாருங்கள், லூக்கா 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொன்னார், தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயம் நியாயம் செய்வார், நிச்சயம் அற்புதம் செய்வார். சில காலங்கள் தாமதிக்கலாம். தாமதம் ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இந்த தாமதமான சூழ்நிலையிலே நாம் விதைத்த அந்த ஜெப வார்த்தைகளை சந்தேகப்படக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையெல்லாம் இதெல்லாம் நடக்குமா, இந்த அற்புதமெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற சந்தேகத்துக்குள் கடந்து போகாமல், நிச்சயம் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்வார். நான் ஜெபித்திருக்கிறேன். ஜெபத்தை கேட்கிற தேவன், என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி நான் அதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். நிச்சயம் எனக்கு செய்வார். நிச்சயம் என் கணவன் சுகமாவார். நிச்சயம் என்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்கும். நிச்சயம் என் வீடு கட்டப்படும். நிச்சயம் எனக்கு ஒரு வேலை கிடைக்கும். நான் சோர்ந்து போக மாட்டேன். நிச்சயம் என்னுடைய குடும்பத்தில் ஒரு மாறுதல் வரும். விசுவாசத்தோடு விடாமுயற்சியாய் ஜெபித்து கொண்டே இருப்போம். கிடைக்கிற வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிற தேவன், நம்முடைய விடாமுயற்சிகளை பார்க்கிற தேவன், விதைத்த விதையை குறித்து சந்தேகம் எழும்பாமல் அதை தொடர்ச்சியாய் காத்து கொண்டு வருகிற போது விதையின் பலனை பெறுகிறது போல நம்முடைய ஜெப வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களையும் பெற முடியும். இந்த நாளிலே நீங்கள் தொடர்ச்சியாய் ஜெபித்த ஜெபங்களுக்கு தேவன் பிரதிபலன் கொடுத்து உங்களை நன்மையினால் திருப்தியாக்குவாராக. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், ஊழியத்திலும், உங்கள் தொழிலிலும், வாழ்க்கையிலும் பலத்த அற்புதங்களை செய்வாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
அன்பு நிறைந்த பிதாவே, இதை கேட்கிற நம்முடைய அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி அற்புதம் செய்வீராக ராஜா. விதைத்த விதையை குறித்து சந்தேகம் எழும்பாமல் விசுவாசத்தோடு நிற்கிற போது விளையச் செய்கிற தேவன் ஏற்ற காலத்தில் பலன் கொடுக்கிறது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுப்பீராக. இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.